சார் என்ன சார் சொல்றீங்க? நான் தான் கடன திருப்பி அடைச்சிர்றேன்னு சொன்னேனே! அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த ப்ரெடிக்ஷன்ல, தம்பி மனோஜ் நான் குடுத்த பத்திரத்த நீங்க படிச்சீங்களா? இல்லையா? அதுல தெளிவா நான் சில விஷயங்கள சொல்லியிருக்கேன். அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, வட்டி நாளுக்கு நாள் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்க என்ட்ட வாங்குன கடன் வந்து இப்ப ஆல்ரெடி வந்து இப்போ பெரிய அமௌண்ட்டா மாறியாச்சு. நீங்க வாங்குனது மொத்தம் அப்போ ஒரு 10 இப்போ ஒரு 7, 17 லட்ச ரூபா வாங்கியிருந்தீங்கல்ல. இப்ப ஆனா 21 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. அந்த 21 லட்சத்துக்கு தான் நீங்க வட்டியும் குடுக்கணும். குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது, சார் அவ்வளோலாம் என்ட்ட காசு இல்ல சார். நான் ஏற்கனவே வேற அந்த ஆர்டர வேற கேன்சல் பண்ணிட்டேன். அப்படின்னா, நீ ஆர்டர கேன்சல் பண்ணது உன் தப்புப்பா. இப்ப நீ இத குடுக்க முடியலன்னா, இன்னொன்னு நான் வந்து 5 டேஸ் டைம் தரேன். 5 நாளுக்குள்ளார நீ வந்து என்னோட மொத்த அமௌண்ட்ட குடுக்காட்டியும் வட்டியாச்சும் குடுத்தரணும். குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து அந்த வீட்டை வந்து எடுத்து போயிடுவேன். நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். நான் வீட்டை ஏலத்துக்கு விட்டு அதுல வர காசை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல. சார் அந்த வீட்டோட மதிப்பு என்ன தெரியுமா? அப்படின்னா அது எனக்கு அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ வாங்கின கடனுக்கு மட்டும்தான் நீ கவலைப்பட முடியும். மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏமாந்துட்டோமோன்னு அந்த பக்கம் மனோஜ் குழம்பி போய் நிற்கும் பொழுதே வந்து இப்படி தகச்சு போய் நிக்கிறாங்க விஜயாவும். கரெக்டா என்னடா இப்படி பேசுறாரு இந்த ஆளு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா அங்க வந்து இப்ப அண்ணாமலை வந்து இந்த மாசத்துக்கு ஒரு தடவை நான் கணக்கு பார்க்க வருவேன்னு வந்தவர் இங்க நின்று அவங்க பேசிட்டு இருக்கதை பாக்குறாரு. பார்த்தோன்னா தயவு செஞ்சு அவர் வரும்போது இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வந்து பேச, அவர் முன்னாடி கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? அவர் தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அண்ணாமலையை வந்து கூப்பிட்டு, இந்த பாருங்க சார், உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய மனுஷன், உங்க முன்னாடி நான் மரியாதையா சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப நல்லவர் தான், எல்லாமே ஓகே. ஆனா உங்க பையன் திருப்பி ஒரு 7 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு வேற பத்திரத்துல நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வீட்டை எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அவரை ஒழுங்கா வட்டியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அது திருப்பி பேசணும். நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேனா அப்படின்னு அது ஷாக் ஆகுறாரு இப்ப அண்ணாமலை ஷாக் ஆகும் பொழுதே வந்து கரெக்டா வந்து இப்ப ரோகிணி இப்ப வந்து கிறிஸ்டுக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம, சரி இதை மனோஜ்கிட்ட சொல்லி, மனோஜ் நீ நம்ம குழந்தை மாதிரி மனோஜ் அவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நேராக கிளம்பி இங்க வராங்க. இங்க கிளம்பி வந்தவங்க இல்ல இது முத்து மீனாட்ட போனதான் கரெக்டா இருக்கும் போல அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இங்க என்னடா ஏதோ ஒரே குழப்பமா இருக்கு, சண்டையா இருக்கேன்னு கிட்டக்க போனா அந்த வீட்டை அபகரிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அவரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. புரிஞ்ச போதே அவங்க ஷாக் ஆகும் பொழுதுதான் வந்து இவர் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப சிந்தாமணியோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, சிந்தாமணி அந்த வீட்டை அபகரிக்க ஏதோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சு, நமக்கு நல்லதுதான் வீட்டை விட்டு மட்டும் துரத்தி விட்டாங்க அப்படின்னா மனோஜுக்கு போக இடம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி பார்த்து அவங்க கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தா போதும், மொத்தமா நம்ம பக்கம் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு வந்து பரவாயில்ல, சிந்தாமணி நல்ல பிளானை தான் போட்டிருக்காங்க, நமக்கு அந்த வீடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நமக்கு மனோஜ் தேவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து இப்ப அண்ணாமலைக்கு என்னடா நடக்குது, இங்க உண்மையை சொல்றா, என்னடா நடக்குது, ஏன்னா என் கையெழுத்து போட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்தாங்கிறாங்க. வீட்டு பத்திரம் தான் பேங்க்ல தானே இருக்கு, பேங்க்ல இருக்க பத்திரம் எப்படி இங்கே போச்சு அப்படின்னு வந்து கேட்டோன்னா அப்பா அப்படின்னு ஒரு முழிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கரெக்டா இப்போ வந்து முத்துவும் மீனாவும் அங்க வராங்க. முத்து மீனா இங்க வர, இவன் என்ன பண்றானே ஒண்ணுமே புரியல. அந்த கணக்காரன் வந்து வீட்டை வந்து வாங்கிக்க போறாங்கிறான். ரொம்ப நல்லவனாட்டம் பேசினாலும் அவன் இப்ப அப்படியே வேற மாதிரி பேசுறான். முத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லும் பொழுதே வந்து எனக்கு புரிஞ்சிச்சு மாமா அப்படிங்கிறாங்க மீனா. உனக்கு புரிஞ்சா என்னமா அப்படின்னா, நான் பார்த்தேன் அத்தையும் இந்த உங்க அண்ணனும் சேர்ந்து முதல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்புறம் திருப்பி வந்து பார்த்தா ஏதோ தனியா வேற பேசிக்கிட்டாங்க, கடன் வாங்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னாங்க. அப்புறமா வந்து போய் பார்த்தா அந்த பினான்சியரை போய் பார்த்துட்டு வெளில வந்தாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துல நான் பூ கொடுக்க போனேன், அப்போ நான் பார்த்தேன். அப்போ அந்த ஆள்கிட்ட வந்து வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் கையெழுத்து நீங்கள் போடலன்னா அப்போ வந்து வேற ஒன்று இவரே அந்த கையெழுத்தை போட்டிருக்கணும். அப்படிங்கும் போதே டக்குன்ட்டு வந்து முத்து அப்பா அன்னைக்கு இவன் வந்தான்ல, வந்துட்டு நம்மள்ட்ட வந்து இல்ல அப்பாவோட ராசி என்னன்னு பார்க்கணும், அதனால புது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கையெழுத்து அப்படின்னு உங்கள்ட்ட கையெழுத்து போட வச்சான்ல, அந்த கையெழுத்தை இப்போ இதுக்கு தான்ப்பா வாங்கியிருக்கான் அப்படிங்கும் போது திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். முடிக்கும் பொழுதே மனோஜ பலார் அப்படின்னு இந்த பக்கம் அண்ணாமலை நிறைய, இந்த பக்கம் முத்துவும் வந்து டக்குன்னு சட்டக்காலரை பிடிச்சி, என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு இப்ப கடைசியில வந்து அம்மாவோட வீட்டை விட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்க விஜயா தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் ரொம்ப நல்லவனாட்டம் பேசினா, எதுக்கு நீங்க கண்ட இடத்துல கொடுக்கணும், நாங்க கொடுத்துட்றோம்னா இவன் வேற திருப்பி வேற கடன் வாங்கி வச்சிட்டான், இவனுக்குன்னு கடன் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பேசும் பொழுதே இப்போ டக்குன்னு வந்து இப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இந்த விஷயத்துல அந்த ஆள் மட்டும் சம்மந்தப்படலாமாமா, வேற ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கும் போது யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா சிந்தாமணி தான். சிந்தாமணிக்கு அந்த ஆள் நல்லாவே தெரியும், அவங்க 2 பேரும் நல்ல பழக்கம், நான் 2 தடவை நோட் பண்ணேன். இவங்க 2 பேர்ட்டையும் கடைசியா வந்து பார்த்தா இவங்களையே அவங்க கூட்டு போய் வந்து கடனா வாங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கு ஏதோ போட்ட பிளான் தான் இது அப்படிங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றது, நான் பணத்தை வாங்கிட்டேன், அவன் அவ்வளோ பெரிய வட்டி சொல்றான், என்னால் அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாது, இப்போ ஆனால் வந்து வீடும் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு இருக்க ஒரே வழி, முதல்ல
இதை வீடு நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்துட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்கு சாம்பிள்லாம் இருக்கா அப்படின்னு வந்து டக்குன்னு கேட்க, அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சியா, ஜெராக்ஸ் எடுத்து வச்சியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது வந்து டக்குன்னு வந்து ரவியும் வேற வந்தாச்சு, இந்த பக்கம் ஸ்ருதியை வேற ஃபோன் பண்ணி மீனா வர வச்சுட்டாங்க. ஸ்ருதியெல்லாம் அதை படித்து பார்த்து இதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கே மனோஜ், 7 டிகிரி முடிச்சிருக்காங்கிறீங்க, அவன் வட்டி ட்ரிபிள் ஆகும்னு போட்டிருக்கானே, அதெல்லாம் நீங்கள் படிக்கவே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு முத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு அந்த டாக்குமெண்ட் கூட அப்படின்னு கையில் வாங்கி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா ஒரு சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு வந்து அந்த ஆளை கூப்பிடு, அவனுக்கு பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லி கூப்பிடு அப்படிங்கும் போதே வந்து அவரை கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வாங்க உங்களுக்கு பணத்தை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு. அவர் ஷாக் ஆகிட்டு அப்படியா செட்டில் பண்ணிடுறீங்களா எப்படி அப்படின்னா, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சார், நீங்கள் வாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, எங்கள் கடைக்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா அந்த ஆள் கால் பண்ணி சிந்தாமணி கிட்ட அவன் என்ன பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கிறாங்க, வந்து உடனே வாங்கிக்கோங்கிறாங்க அப்படின்னா, பணம் எப்படி ஏற்பாடாயிருக்கும், சரிங்க நானும் அங்கே வரேன், பணம்லாம் ரெடி ஏற்பாடாயிருக்க வாய்ப்பே இல்லை, என்ன தவிர யார் மூலமாக பணம் கொடுத்துட்டு வாங்கியிருப்பாங்களா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சு கிளம்பி நேரம் அவங்களாம் அங்கே வர. அங்கே வரும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்து, மீனா, ஸ்ருதி, ரவிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் நின்றுட்டு வந்தோடனே நல்ல நாட்டமே பேசி கடைசி எங்கள் வீட்டை அபகரிக்க தான் எல்லா பிளானும் போட்டியா, நானே வந்து கடன் தரேன், எதுக்கு பேங்க்ல போய் வைக்கிறீங்க அப்படிலாம் பேசினீங்க, அப்பவே நினச்சேன்டா அப்படின்னு அந்த முத்து பேச, இந்த பார் அதிகம்லாம் பேசாத, பணத்தை மூலம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, பணம் இப்போ எவ்வளோ தெரியுமா, 21 லட்சம் நேற்று சொன்னேன், இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து அந்த வட்டி மட்டும் திருப்பி இது போட ட்ரிபிள் ஆகிடுச்சு, அதனால இப்போ 23 லட்ச ரூபா கட்டணும், 23 லட்ச ரூபா முழுசாக கட்டினா மட்டும்தான் நான் அதை ஒத்துப்பேன், இல்லை அப்படின்னா வந்து இவர் ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொடுக்காம விட்டாரு, நான் கேஸ் போட்டுருவேன், என் அக்ரிமெண்ட் படி அவன் பணம் கொடுக்கணும், இல்லைனா வந்து கேஸ் கூட போடணும்னு அவசியம் இல்லை, இவன்ட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி உனதான் தெரியும்ல, அப்படியே இவங்கள்ட்டையும் எப்படி வாங்குவாங்கிறத சொல்லு அப்படின்னா திரும்பி பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே முத்து மீனாவுக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் வேற நிற்கிறாரு. நிற்கும் பொழுதே வந்து தம்பி எல்லாம் சரி, எந்த பத்திரத்தை வச்சுப்பா, எந்த அக்ரிமெண்ட்டை வச்சு இதெல்லாம் கொடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, இதான் அக்ரிமெண்ட்டு, இதான் வந்து அந்த அவங்க ப்ரூஃப் கொடுத்துருக்க அந்த இது வீட்டு பத்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, இந்த வீட்டு பத்திரத்தில் கையெழுத்து வந்து இவர் கையெழுத்து வேணுமாமே, இவரோட வீடாமே அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து ஆமாம் அவரோட வீடும் தான், அதான் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா, இதுதான் அவரோட கையெழுத்து அப்படின்னு காமிக்கும் பொழுதே வந்து பார்த்தா வந்து இதில் முதல்ல அந்த வீட்டு பத்திரத்தில் போட்ட கையெழுத்துக்கு அப்புறமா கையெழுத்தே வந்து அண்ணாமலை வேலைக்கு சேர்ந்தோடனே மாற்றி, முதல்ல இங்கிலீஷில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா வந்து வேலைக்கு சேர்ந்தோடனே கவர்மெண்ட் வேலைன்னா வந்து தமிழில் கையெழுத்து போடணுன்னாங்க, தமிழ் கையெழுத்து பாட்டு கற்றுக்கிட்டேன், இவன் இங்கிலீஷ் கையெழுத்தை போட்டிருக்கான், இந்த இங்கிலீஷ் கையெழுத்தை நான் போடுறதை நிறுத்தி என்னோட தமிழ் கையெழுத்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதான் என் கரண்ட் கையெழுத்து, இதான் என் ரிட்டையர்மெண்ட் காப்பி அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அண்ணாமலையும் காப்பிக்க, இந்த பக்கம் வந்து முத்து தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பார்த்த உடனே அவர் அதை கண்டுபிடிச்சி அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்த கையெழுத்தே செல்லாத கையெழுத்தை வச்சு அக்ரிமெண்ட் அப்படின்னா இது ஃபோர்ஜரின்னு நினைக்கிறேன், இவனுங்களே எங்கள் அப்பாவோட கையெழுத்தை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு மனோஜை காப்பாற்றி அந்த பழியை தூக்கி அவங்க மேலே போட, இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லி ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சிந்தாமணிக்கு ஷாக்கை கொடுக்க, இப்போ இவங்க 2 பேருமே திருதுன்னு முடிக்கிறதும், பணத்தை அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் வாங்குறதா அதெல்லாம் அவன் தனி விஷயம், ஆனால் அந்த வீட்டை எதுவும் பண்ண முடியாது, அதில் போட்டிருக்க கையெழுத்தே தப்பு அப்படின்னு சொல்லி நேக்கா தப்பிப்பாங்களா, இல்லை வீட்டை விட்டு துரத்தி விடுற மாதிரி சம்பவம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிற கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.